கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலே வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனையிலே இன்றைக்கு நாம் 13ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். கடந்த பகுதியிலே நாம் 12ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். 12ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் நடைபெற்ற காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். அங்கே நடைபெற்ற யுத்தங்கள் இவைகளெல்லாம் பூலோகத்தில் நடைபெறுகிற எல்லா காரியங்களுக்கும் அடையாளமானவைகளாக பரலோகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதிலே பெரிய அந்த பிசாசு தோற்கடிக்கப்படுவதாகவும் நான் பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் என்று சொல்லும் பொழுது திரும்பவுமாக நாம் பூமிக்கு வந்துவிட்டோம். 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி எவ்வாறு ஆரம்பிக்கிறது பாருங்கள். கடற்கரை மணலின் மேல் நின்றேன் என்று சொல்லி 13ஆம் அதிகாரம் ஆரம்பமாகிறது. அப்போது இந்த கடலெல்லாம் இங்கே தான் இருக்குது, பரலோகத்தில் கிடையாது இல்லையா? சீஷோர், அதில் இருக்கிற சாண்ட், சாண்ட், இங்கெல்லாம் நீங்கள் எதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பூமியிலே நடைபெறுகிற காரியத்தை குறித்து யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கடைசி நாட்களிலே என்ன நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிசாசானவன் மிகுந்த கொடிய வஞ்சிக்கிற ஆவியுள்ளவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு சர்வாதிகாரி, இன்னொன்று எல்லா மதங்களையும் ஒன்றிணைத்த ஒரு மத தலைவர் என்கிற ரெண்டு நபர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் கண்டுபிடிக்கிறோம். இதை படிக்கும் பொழுது இந்த உலகம் அனைத்தும் ஒரே நபரினுடைய ஆட்சியின் கீழ் வரும் என்பதையும், அதே போல உலகம் அனைத்திலும் இருக்கிற எல்லா மதங்களும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு கீழாக வரும் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். அப்போது ஒரு டிக்டேட்டர், அதாவது சர்வதிகாரி, உலகத்தை ஆளும் ஒரே ஒரு தலைவர், அதே போல் ஒன் வேர்ல்டு ரிலீஜன் இல்லையா? அதாவது உலகம் அனைத்திற்கும் சேர்ந்த ஒரே மதம் என்று சொல்லி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு மக்கள் நமக்கு எல்லா மதத்தையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்கிறதான கொள்கையிலே மக்கள்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் கிறிஸ்தவர்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் யூதர்களும் கூட இதிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். வேர்ல்டு காங்கிரஸ் ஆஃப் ஃபெய்த் என்கிற அமைப்பெல்லாம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவைகளெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மற்ற எல்லாரையும் நாம் ஒன்றிணைத்து ஒரு சுமூகமாக நாம் போக வேண்டும் என்கிறதான ஒரு அமைப்பை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இதற்கு மக்கள் கொடுக்குற பேர் என்ன தெரியுங்களா? ரிலீஜியஸ் டாலரன்ஸ், மத சகிப்புத்தன்மை என்பதுதான் அவர்கள் கொடுக்கிற பெயர். அதாவது அவனுடைய மதத்தை நாம் சகித்து கொள்ள வேண்டும், என்னுடைய மதத்தை அவன் சகித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ என்னிடத்தில் கேட்டார்கள், ரிலீஜியஸ் டாலரன்ஸில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா என்று சொல்லி கேட்டார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்று சொன்னேன் நான். அதற்கு என்னிடத்தில் அவர்கள் கேட்ட கேள்வி, ஏன் உங்களுக்கு மத சகிப்புத்தன்மையில் உடன்பாடு இல்லை என்று சொல்லி கேட்ட பொழுது நான் என்ன தெரியுமா பதில் சொல்கிறேன்? முதல்ல, நான் நம்புகிற நம்பிக்கை மதத்திற்கு அப்பாற்பட்டது. அப்போ எனக்கென்று மதம் என்று ஒன்று இருந்தால்தான் நான் மத சகிப்புத்தன்மைக்குள்ளாக நான் வர முடியும். நான் இதற்குள்ளாக இல்லை. முதலாவது, ஒரு ரிலீஜனுக்குள்ள, ஒரு மதத்திற்குள்ளே இல்லை. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் இல்லை, இது ஒரு மார்க்கம், இது வழி. ஆகினால இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒரு ஊருக்கு போகணுன்னா பல வழிகள் இருக்கலாம். ஆனால் என்னுடைய வேதம் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. பிதாவாகிய தேவனை, ஆண்டவரை சென்றடைவதற்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகினால இன்னொரு வழி இருக்கிறது என்று சொல்லி யாராவது சொன்னால் அது இல்லை என்பதை சொல்ல வேண்டிய கடமை என்னிடத்தில் இருக்கிறது. ஆகினால நீங்கள் நினைக்கிற பிரகாரம் எனக்கு மத சகிப்புத்தன்மை என்று ஒன்றை பற்றிய காரியம் எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது, எனக்கு அப்படி ஒன்று இல்லை என்று நான் முடித்து விட்டேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் பிற்காலத்தில் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்கள்.
இன்றைக்கு மாநாடுகளை போட்டு பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? எல்லாரையும் ஒன்றிணைக்கலாம் வா என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, கூட்டு பிரார்த்தனை என்று சொல்லியும் கூப்பிடுகிறார்கள். எல்லாரையும் சேர்ந்து பிரார்த்தனை செய்ய வைக்கலாம், அவரவர்களுடைய கடவுள்களை கூப்பிடட்டும். சரி, அவன் கடவுளை கூப்பிடுவான். ஆனால் பதில் தர்றது யார்? எல்லா கடவுளும் பதில் தர முடியுமா? எல்லாமே முதல்ல கடவுளா? எல்லாம் பதில் தர முடியுமா என்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்லுவது? அங்கே தான் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஸோ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த 13ஆம் அதிகாரத்தில் 2 காரியங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றது. ஒன்று சர்வாதிகாரி, உலகத்தை ஆளும் ஒரே தலைவன். அடுத்தது உலக மதங்களின் ஒரே தலைவன் என்கிறதான காரியங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதில் முதலாவது, நீங்கள் 10 வசனங்கள் வரை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற காரியங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவது இந்த சர்வாதிகாரியை பற்றி நாம் படிக்கும் பொழுது, சர்வாதிகாரிக்கான சின்னங்கள், அவர்கள் எப்பொழுதுமே மிருகங்களை சின்னங்களாக தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்லி நாம் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். கழுகு, சிங்கம் இவைகளெல்லாம் சர்வாதிகாரியினுடைய சின்னங்களாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தது. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது யார்? பிசாஸ். பெற்றுக்கொண்டவன் யார்? ஒரு மனிதன். அவனுடைய அந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சர்வாதிகாரி என்பதற்கு அடையாளமாக எத்தனை மிருகங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது? சிறுத்தை, கரடி, சிங்கம். இப்போ இந்த விதமான வித்தியாசமான குணாதிசயங்களை கொண்ட ஒரு மூர்க்க குணம் உள்ளவனாக இருப்பான். சிறுத்தையினுடைய குணம் என்ன? கரடியினுடைய குணம் என்ன? சிங்கத்தினுடைய குணம் என்ன? இப்போ ஏன் இந்த 3 வித்தியாசமான மிருகங்களை இங்கே குறிப்பிடுகிறான்? சிறுத்தையை போல் இருந்தது, மிருகம் சிறுத்தையை போல் இருக்கிறது. கால்கள் எப்படி இருக்கிறது? கரடியை போல் இருக்கிறது. வாய் எப்படி இருக்கிறது? சிங்கத்தை போல் இருக்கிறது. சிங்கத்தின் வாய் எவ்வளோ பெருசு இருக்கும்? பெருசாக இருக்கும். கரடியின் கால்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நகங்கள் பீறிடும். சிறுத்தை போல உருவம் என்று சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்? ஸ்பீடு இல்லையா? சீட்டான என்னது? ஸ்பீடு. ஸோ அவன் வேகமாக இருப்பான். கரடியை போல கால்கள் என்று சொல்லும் பொழுது அவனுடைய ஆக்ரோஷத்தை தாங்க முடியாது. சிங்கத்தை போல வாய் என்று சொல்லும் பொழுது அவன் வாயை திறந்தால் 4 பேரை ஒன்றா கூட விழுங்கிடுவான். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்படிப்பட்ட ஒரு நபரை பிசாசு உருவாக்குகிறான். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு என்ன கொடுத்தானாம்? பலு சர்ப்பம். பிசாசு தன்னுடைய பலத்தையும், அடுத்தது தன்னுடைய சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த அதிகாரம் கொடூரமான ஒரு அதிகாரம் என்பதை நாம் இங்கே கண்டுபிடிக்கிறோம். 1வது வசனத்தில் ஒரு மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சர்வாதிகாரி என்கிறதான ஒரு நபரிடத்தில் மனுஷனுக்குண்டான தன்மைகளே இல்லை. அந்த சர்வாதிகாரியை குறிப்பிடும் பொழுது அவனுக்கு என்ன சுபாவங்கள் தான் இருக்கிறது? மிருகத்திற்குண்டான சுபாவங்கள் தான் இருக்கிறது. அவன் ஒரு மிருகம். அந்த மிருகம் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ டொமஸ்டிக் அனிமலை பற்றி சொல்லலை. ஆல் வைல்ட் அனிமல்ஸ். நீங்கள் என்ன தான் வைல்ட் அனிமலை நீங்கள் ட்ரெயின் பண்ணாலும் நீங்கள் எப்படி தான் இருக்கணும்? ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இது கொடூரமான வைல்ட் அனிமலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த சர்வாதிகாரி என்று சொல்லப்படுகிற மனிதனிடத்தில் மனிதனுக்குண்டான அந்த சுபாவம், மனிதாபிமானம்ங்கிறதே அவன்கிட்ட இருக்கவே இருக்காது. ஏன் இருக்காது? அவன் தான் மிருகமாச்சே. ஏதாவது ஒரு மிருகத்திட்ட நீங்கள் மனிதாபிமானத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆகினாலே இவன்
சமுத்திரத்தினுடைய கரையிலே நின்று கொண்டிருக்கிறான். ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. டே அப்பா! அப்போ ஒரு பூமியை விட, அதாவது நிலப்பரப்பை விட சமுத்திரம் என்று சொல்லுவது கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. யூ கேனாட் இமேஜின் தி ஓஷன். ஒரு சமுத்திரத்தை நம்மால் கற்பனை செய்ய முடியாது. அதற்குள்ளே என்ன இருக்கிறது, அதனுடைய ஆழம் என்ன, அதில் இருக்கிற மிருகங்கள் என்ன, அதில் இருக்கிற ஜீவராசிகள் என்ன என்று சொல்லி சமுத்திரத்தை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஒரு பழமொழி ஒன்று சொன்னானுங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? கடல் ஆழம் கண்டாலும் பெண்கள் மனது ஆழம் காண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா? அது ஒரு பழமொழி இருக்கிறது. அதாவது அந்த கடலின் ஆழம் எவ்வளவு பெரியது என்பதை புரிய வைப்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். நீங்கள் பெண்களின் மனதை புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நான் சொல்ல வர்ற விஷயம் ஆப்போசிட்டில். கடலின் ஆழம் என்று சொல்லுகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? எத்தனை அடி ஆழம் இருக்கிறது, சிலர்லாம் இந்த லேசர் ரேஸ் அது இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஆழங்களை கணக்கிடும் பொழுது கிலோமீட்டர் கணக்கில் தான் சொல்கிறாங்க இல்லையா? 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஆழம் என்று சொல்லுகிறார்கள். உள்ளே பெரிய பெரிய மலைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மிருகம் நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு கடல் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. அதனுடைய உருவம் சிறுத்தை, அதனுடைய கால்கள் கரடி, அதனுடைய வாய் சிங்கம். இதையெல்லாம் நீங்கள் தான் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு கொஞ்சத்துக்கு மேலே நான் கற்பனை செஞ்சு நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஆகினால நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களால் நீங்களாக அதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும், அது எப்படி இருக்கும் என்று சொல்லி. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 தலை 10 கொம்பு 10 கிரீடம். 7 தலை 10 கொம்பு 10 கிரீடம். இதுதான் அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடூரமான அதிகாரம். இந்த அதிகாரம் கொடுமையானது. ஒரு ஆளுக்கு ஒரு கிரீடம் வச்சாலே அவனை கையில் பிடிக்க முடியாது. இவனுக்கு எத்தனை கிரீடம் இருக்கிறது? 10 கிரீடம். 10 கிரீடம் தானே. 10 முடினா 10 கிரீடம். முடிங்கிறது நீங்கள் என்ன 10 முடின்னு தலைமுடியை எண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஹேர் கிடையாது, கிரீடம் அது. ஆக்சுவலாக இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கிறதுக்கு 10 crowns இல்லையா? ஆமாம், 10 crowns கிரீடம். அந்த முடிங்கிற இடத்துல நீங்கள் தமிழில் வேணால் எழுதிக்கலாம், பிராக்கெட்டில் கிரீடம் க்ரௌன் என்று சொல்லி நீங்கள் எழுதி கொள்ளலாம். எத்தனை தலை? 7 தலை. 7 தலையில் எத்தனை கொம்பு? 10 கொம்பு. 10 கொம்பில் 10 கொம்புகளுக்கு எத்தனை கிரீடம்? 10 கிரீடம். கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? 7 தலையை முதலாவது, அதற்கப்புறம் 10 கொம்புகள், அடுத்தது 10 கிரீடங்கள். இல்லை சிலர் இதுக்கு 7 தலைக்கு 7 பேரை ஏதாவது விளக்கம் சொல்லுவாங்க. 10 கொம்புகளுக்கு இது யாரெல்லாம் ஒரு கொம்பாக இருக்க முடியும் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் அது கொஞ்சம் வியர்டான ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக நான் கருதுகிறேன். ஆகினாலும் அதையெல்லாம் நீங்கள் வேறு மாதிரி விளக்கம் கொடுப்பதை நீங்கள் அவர்களைத்தான் கேட்க வேண்டும். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. என்னுடைய பொருள் நான் பார்க்கிற விதம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடுமையான அதிகாரம் என்பதைத்தான் நான் இங்கே கண்டுபிடிக்கிறேன். 10ங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ங்கிறது ஒரு கம்ப்ளீஷன், 10ங்கிறது ஒரு கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு முழுமையான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அதனுடைய பொருள். அவன் அந்த அதிகாரத்தில் வேறு யாராவது பகிர்கிறார்கள் என்பது கிடையாது. தெர் இஸ் நோ ஷேரிங். டோட்டாலிட்டி தான். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அதெல்லாம் கிடையாது. ஆல் இன் ஆல். முதலமைச்சரும் இவன் தான், துணை முதலமைச்சர். சுப்ரீம் பவர், சுப்ரீம் அத்தாரிட்டி. ஒன்லி ஒன் லீடர். தெர் இஸ் நோ அதர் லீடர்ஸ். அடுத்த லீடரே கிடையவே கிடையாது. இவன் யாரையும் கன்சல்ட் பண்ணணுங்க அவசியம் கிடையாது, யார்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டும் என்பதெல்லாம் பொருளே கிடையாது. ஸோ அந்த 7, 10 இதெல்லாம் அதைத்தான் குறிக்கிறது. அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர்ஸை குறிக்கிறதாக இருக்கிறது. அதனால் இதற்கு 10 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லுவதே இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை பர்சனலாக. ஏனென்று சொன்னால் ஒரு நபர் என்று சொல்லிவிட்டு இப்போ 10 பேரை 10 கொம்பு, அதில் யாராவது ஒருத்தர் அந்தி கிறிஸ்துவ இருப்பான்னு சொன்னால், அப்போ இவனுக்கு அவனுடைய அந்த லீடர்ஷிப்புக்கே வேல்யூ இல்லாமல் போயிடும்ல. கரெக்டாக? அது ஒன்லி ஒன் மேன். அவன் எடுத்தான் கவுத்தன்னா அவன் தான். வேறு யாரும் எதுவுமே கேட்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அவனை நாம் சர்வாதிகாரி என்று சொல்ல முடியும். பிசாசு அவனுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் வலு சர்ப்பமானது அவனுக்கு கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது காரியமாக நீங்கள் இங்கே என்ன கண்டுபிடிக்கிறீர்கள்? மூன்றாவது வசனம், அந்த தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான் அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்னால் நாம் என்ன ஒரு விஷயத்தை நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டால், வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது என்கிறதான விஷயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வந்த பொழுது அந்தி கிறிஸ்து என்கிறதான ஒரு போஸ்ட்டை யாரு கொடுத்தான்னா இயேசுநாதருக்கு கொடுத்தான். அவன் மிகுந்த பலத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் சிங்காசனத்தையும் தானே கொடுத்தான். தேவாலயத்தினுடைய உப்பரிகை, அவனை உயர்ந்த மலையில் கொண்டு போய் பிசாச இயேசுவை நிறுத்தின காரியங்கள், அந்த சோதனைகளை நீங்கள் படித்து பாருங்கள். இது கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபிட் ஆகுங்க. எது? சிங்காசனம், மிகுந்த பலம், மிகுந்த அதிகாரம், இது எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பிசாசு கொடுத்த ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், உனக்கு ஆன்டி கிரைஸ்டுங்கிற ஒரு போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை ரெஃப்யூஸ் பண்ணி இதை ரெஜெக்ட் பண்ணினதுனால அவன் இன்னொரு நபரை தேடிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு இந்த போஸ்டிங் கொடுக்கும் பொழுது அவன் என்ன பண்ணிக்குவான்? அதை அக்செப்ட் பண்ணிக்குவான். நீங்களும் நானாக கூட இருக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்கலாமா? ஏற்றுக்கொள்ளக்கூடாது இல்லையா? அதாவது பிசாசு எதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், உலக ஆஸ்தி, உலக சம்பத்து, உலக சுகபோகங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், சம்பத்து, இவைகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான். எதற்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான்னு சொன்னால், அதை கொடுத்து உங்களை அவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரலான்னு அவன் நினைக்கிறான். அதனால தான் நம்ம என்ன சொல்லுகிறோம்? பலிபீடத்தில் என்னை ஒப்படைக்கிறேன். எதற்கு? என்னை சுத்திகரிப்பதற்கு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என்னை சுத்திகரிப்பதற்கு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அதனால் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறோம்? ஆண்டவரே என்னை கழுவும், அப்பொழுது நான் முழுமையுமாய் சுத்தமாவேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்பதனுடைய பொருள் அதுதான். ஆகினால அந்தி கிறிஸ்து என்கிறதான பொசிஷனை கொடுப்பதற்கு பிசாசு ரெடியாகத்தான் இருக்கிறான். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணுமா? வேண்டாமா? ஓகே. இப்போ அடுத்தது மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு பயங்கரமான ஒரு சகிப்புத்தன்மை. இப்போ என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டீங்க சொன்னால், அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாக காயப்பட்டிருக்க கண்டேன், சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு இந்த மிருகத்தை பின்பற்றினார்கள். அப்பா, பயங்கரமாக ஹீல் ஆயிடுச்சுன்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரே பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, துதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள், பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது அந்தி கிறிஸ்துவை பற்றியதான மூன்றாவது காரியத்தை நீங்கள் இங்கே வாசிக்கிறீர்கள். நாலாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், தூஷணமான மொழி. நாலாவது வசனம் உங்களுக்கு சொன்னேன், அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள், அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பிசாசையும் வணங்குறாங்க, மிருகத்தையும் வணங்குகிறார்கள். பிசாசு அதிகாரம் கொடுத்த அந்தி கிறிஸ்துவும் வணக்கத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது, மக்கள் வணங்க ஆரம்பிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது நாலாவது தூஷணமான மொழி. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது, அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. 42 மாதம்ங்கிறது எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 12, அப்போ கணக்கு போட்டு பாருங்க, 24, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் இல்லையா? அப்போ 3.5 வருடங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷிக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது துன்புறுத்தல்கள். என்ன துன்புறுத்தல்கள்? ஒரு மத சம்பந்தப்பட்ட துன்புறுத்தல்கள். பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்போ அதை வணங்கும்படியாக துன்புறுத்தல் கொடுக்கப்படுகிறது. யாரை வணங்கணும்? சர்வாதிகாரியை வணங்க வேண்டும். இது ரோமர்கள் காலத்தில் நடந்த விஷயம்தான். சீசர்களை என்ன செய்ய வேண்டும்?
எல்லாரும் சேவிக்க வேண்டும் என்கிற காரியம் நடைபெற்றது. அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காலத்திலும் ஒரு பெரிய சிலையை வணங்க வேண்டும் என்கிற துன்புறுத்தல்களுக்குள்ளாக ஆளானார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி சரித்திரங்களின் வழியாக நாம் பார்க்கும் பொழுது சர்வாதிகாரிகளை மக்கள் வணங்க வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்திற்கு தள்ளப்பட்ட பொழுது யார் துன்புறுத்தலுக்குள் ஆனார்கள்? நாங்கள் இப்படிப்பட்ட சிலைகளை வணங்க மாட்டோம், நாங்கள் ஆண்டவரை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று சொன்ன மக்கள் துன்புறுத்தல்களுக்குள்ளாக ஆளானதை நாம் பார்க்கிறோம். நாமும் யாரை வணங்கக்கூடாது? மனிதர்களை வணங்கக்கூடாது, விக்கிரகங்களை வணங்கக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது. வணக்கத்திற்குரியவர் ஒருவர் மட்டும்தான், நம்முடைய ராஜாதி ராஜா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வணங்கவில்லை என்று சொல்லும் பொழுது யாரெல்லாம் வணங்குவார்களாம்? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்போ யார் வணங்க மாட்டார்கள்? ஜீவ புஸ்தகத்தில், ஆமாம், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரட்சிப்பிற்குள்ளாக வந்தவர்கள் அதை என்ன செய்ய மாட்டார்கள்? வணங்க மாட்டார்கள். இப்போ வணங்காதவர்களுக்கு என்ன வரும்? துன்பம் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், அடிப்பார்கள், உதைப்பார்கள். நாம் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். உரலிலே சொல்லும் ஆண்டவருக்கு மகிமையாய். ஹல்லேலூயா. ஆம், நாம் வணங்க மாட்டோம், வணங்கவும் முடியாது. இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய காலத்திலே பரிசுத்தவான்கள் தூஷிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை அவன் தூஷிப்பான், தேவனை தூஷிப்பான், தேவனுடைய நாமத்தை தூஷிப்பான். இப்படி தூஷணமான காரியங்களை அவன் செய்வான். அது மட்டுமல்ல, அவன் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்துவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதிலே கடைசியாக நீங்கள் எதை கண்டுபிடிக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ இனம், மக்கள், மொழி, தேசம் என்று சொல்லும் பொழுது ஒரு உலகளாவிய ஒரு ஆதிக்கத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுத்ததும் அல்லாமல், இது கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே யுத்தம் பண்ணுவதற்கு. அடுத்தது, ஒவ்வொரு கோத்திரம், பாஷைக்காரன், ஜாதி, தேசம், இவர்கள் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது உலகளாவிய ஆதிக்கம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது அந்தி கிறிஸ்துவினுடைய காரியங்கள் இப்படித்தான் இருக்கும் என்பதை எத்தனை வசனம் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போ 9வது வசனம் வரைக்கும் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். இதிலே அவன் யோவானுடைய காரியம் எப்படி அவர் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறதை கவனிங்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். கரெக்டா? ஆமாம். அடுத்தது என்ன சொல்லுகிறார்? சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அப்போ நமக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. அடுத்தது என்ன தேவை? விசுவாசம் தேவை. இன்னைக்கு மக்களுக்கு என்ன இல்லை? விசுவாசிகளுக்கு விசுவாசமும் இல்லை, பொறுமையும் கிடையாது. பொறுத்து போகலாம், பொறுமையாக இருக்கலாம் என்று சொல்லுகிற விஷயத்தில் மக்களுக்கு இன்றைக்கு ஒரு சந்தோஷமான விஷயமும் கிடையாது, அவர்கள் பொறுத்து போகிறதும் கிடையாது. எதில் தான் விளங்கும் என்று சொன்னால், நாம் கடந்து போகிற சூழ்நிலையிலே நாம் காட்டுகிற அந்த அமைதியும் பொறுமையும் ஒரு நாளில் நம்மை பரிசுத்தவான் என்று சொல்லி நம்மை விளங்கப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ நான் திரும்ப இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி சொன்ன காரியங்களை நான் உங்களுக்கு திரும்பவும் சுருக்கி சொல்லுகிறேன், கவனிங்கள். இந்த அந்தி கிறிஸ்து என்பவன் சர்வாதிகாரியாக இருப்பான். அவனுக்கு சின்னமாக மிருகங்களை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த அந்தி கிறிஸ்துவிற்கு 7 தலைகள், 10 கொம்புகள், 10 கிரீடங்கள். அவனிடத்தில் முழுமையான ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதை இதை அடையாளப்படுத்துகிறது. அந்தி கிறிஸ்து மனிதாபிமானம் என்கிறதான மனிதனாகவே அவன் இருக்க மாட்டான். அவன் ஒரு மிருகத்தை போல் இருப்பான்.
சிறுத்தையைப் போல வேகமாகவும் கரடிகளைப் போல பீறி போடுகிறவனாகவும் சிங்கத்தைப் போல விழுங்குகிறவனாகவும் காணப்படுவான் இந்த அந்தி கிறிஸ்து. அவன் புறப்பட்டு வருகிற இடம் சமுத்திரத்திலிருந்து அவன் புறப்பட்டு வருகிறான் என்று சொன்னால், அந்த கற்பனை செய்ய முடியாத சமுத்திரத்தையே ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை அவன் பெற்றிருப்பதாக இது குறிக்கிறதா இருக்கிறது. நிலப்பரப்பில் நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம், செஞ்சிடலாம்ல. ஓடலாம், முடியாறலாம், உட்காரலாம், குதிக்கலாம், அடிக்கலாம். கடல் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? ஆனால் அவன் எங்கிருந்து வர்றானா? சமுத்திரத்திலிருந்து மேலே ஏறி வருகிறான். அப்போ அவனுடைய அந்த தன்மையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் எந்த கடலிருந்து ஏறி வருவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எந்த கடல்லிருந்து வருவான்? பசிபிக் ஓஷன்லேருந்து வருவானா? இந்தியன் ஓஷன்லேருந்து வருவானா? பே ஆஃப் பெங்காலா? அப்புறம் அரபிக்கடலா? ஒருவேளை பே ஆஃப் பெங்கால்னால் நமக்கு வேணால் மெட்ராஸ் பக்கத்தில் இருக்குது, நம்ம போய் அங்கே நின்றுட்டோம்னா ஒருவேளை அங்கேருந்து வரானா நம்ம பார்த்துட்ருக்கலாம். ஒருவேளை லென்ஸ் இருந்தால் பார்த்துட்ருக்கலாம். இதெல்லாம் மக்கள் யாராவது விளக்கம் கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்டுக்கணும், எந்த கடல்லேருந்து வருவான் பாஸ்டர் அப்படின்னு கேட்டால் அதற்கு விளக்கம் கொடுக்குற கால் இருக்குது. அதாவது சமுத்திரத்திலிருந்து ஏறி வர கண்டேன் என்கிறதனுடைய பேக்ரவுண்ட் மீனிங் என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு? புரியுதா உங்களுக்கு? ஆமாம். இது உடனே ஒரு கடல் இருந்தால் வந்திருப்பானா அப்படின்னு பண்ணி கற்பனை பண்ணி பார்க்கக்கூடாது. அப்புறம் நீங்கள் இது ஒன்று வரைஞ்சி பார்க்கக்கூடாது. ஒரு சிறுத்தை போல் உடலை வரைஞ்சி, அப்புறம் கரடி போல் காலை வரைஞ்சி, அதற்கப்புறம் சிறுத்தைக்கு வந்து சிங்கத்தின் மூலம் ஒரு தலையை வச்சுட்டு இப்படி ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்டில் தூக்கம் வராது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இல்லையா, கடைசியில் ஏதோ பிசாசு தலையை தட்டுற மாதிரியே இருக்கும். ஆகினால இதெல்லாம் அவர் ஒரு விஷயத்தை புரிய வைக்க நமக்கு முயற்சி செய்கிறார். நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோமே தவிர அதற்கு வியாக்கியானம் பண்ணுகிறவர்களாக நாம் இல்லை. அவனிடத்தில் கொடுமையான அதிகாரம் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அவன் சுகமாகிறான் என்று சொல்லும் பொழுது அதை மக்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். அவன் தூஷிக்கிறவனாய் இருக்கிறான், மக்களை துன்புறுத்துகிறவனாய் இருக்கிறான். கடைசியாக எல்லா ஜனங்கள், ஜாதிகள், பாஷைகள், தேசத்தின் மேலே உலகளாவிய அதிகாரம் என்னப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது சர்வாதிகாரி. அடுத்தது பாருங்க, 11வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பின்பு வேறொரு மிருகம். அடே அப்பா, இன்னொரு மிருகம்பா இல்லையா? வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். இது எங்கிருந்து வந்திருக்குது? இது பூமி. அது எங்கிருந்து? சமுத்திரத்திலிருந்து. அவன் அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். இவன் ரிலீஜியஸ் லீடர். பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது, வலு சிற்பத்தை போல பேசினது. அடடா, இது ஆட்டுக்குட்டி போல இருக்குதான். ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக. ஆட்டுக்குட்டி யார் தான்? இயேசு தான். இவன் எப்படி இருக்கானா? ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக, ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறான். பேசுகிறதெல்லாம் பிரைஸ் அலாட், ஹல்லேலூயா எல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் போடுவாங்க. எல்லாம் போட்டு கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவன் யார்? அந்தி கிறிஸ்துவை சப்போர்ட் பண்ணுகிற ஒரு மத தலைவன். எல்லா மதங்களையும் ஒன்றிணைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன் வேர்ல்டு ரிலீஜன்கிறாங்கல்ல. ஆமாம். அது எப்போ வரும்? அது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அதனால் யாராவது எப்போ வரும்னு கேட்டாங்கன்னு சொன்னால், அதுக்கு பதில் சொன்னாங்கன்னு சொன்னால் அதை நம்பாதீர்கள். வரும். ஏன் வரும் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அதனால் வரும். அவ்வளோதான். எனக்கு எதன் மேலே நம்பிக்கை இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்போது ஒரு கிறிஸ்துவை போல ஒரு தோற்றம் உடைய, ஒரு மாய தோற்றத்தை உடையவனாக இவன் காணப்படுகிறான். இவன் ஒரு மத தலைவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வதாக நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த மிருகத்தை, அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்குவதற்குண்டான காரியத்திற்கு நேராக இவன் நடத்தி செல்லுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த உலகத்தில் நடைபெறும் எல்லா விழாக்கள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் இவன் பங்கெடுத்து இவன் அந்த காரியங்களை நடப்பிக்கிறவனாக இவன் காணப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
இவன் ஒரு மனுஷன்தான், ஆனால் அவனை ஒரு தெய்வ பிறவி போல என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மக்கள் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் அவன் மனுஷனாகத்தான் இருப்பான். மனிதர்களை தெய்வங்களாக வணங்குகிற உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேருக்கு ரசிகர் பட்டாளங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஃபேன்ஸ், நான் அவரை பின்பற்றுகிறேன், நான் இவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி. ஸோ இப்படி ஒரு மத தலைவனாக அவன் என்ன செய்வான், உருவெடுத்து வந்து விடுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது, நான்காவதாக நீங்கள் இந்த மத தலைவரை பற்றி பார்க்கும் பொழுது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை அவனுக்கு இருக்கும். பிசாசும் அற்புதங்களை செய்வான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவன் அந்த முந்தின மிருகத்தை மக்கள் வணங்குவதற்கு இவன் அற்புதங்களை நடப்பிப்பதன் மூலமாக அந்த அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு நேராக ஜனங்களை வழிநடத்தி விடுவான். அதுதான் ரொம்ப மோசமான விஷயம். மக்கள் இன்னைக்கு எதை பார்த்து ஏமாந்து போகிறார்கள்? இந்த அற்புதங்கள் என்கிறதான விஷயங்களை பார்த்து தான் ஏமாந்து போகிறார்கள். இன்றைக்கு அதாவது இந்த டிசர்னிங் ஸ்பிரிட் இருக்கிற மக்கள் ரொம்ப குறைவு. அதாவது இது சரியா இது தவறா என்று சொல்லி கேள்வி கேட்டு பகுத்து பார்த்து ஆராய்ந்து இதை பின்பற்றலாமா வேண்டாமா, இதனுடைய காரியங்கள் என்ன என்று சொல்லி யோசித்து பார்க்குற மக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப குறைவான மக்கள் தான் இருப்பார்கள். மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி ஒன்றா மொத்தமாக போய் விழுந்துட வேண்டிதான். அது என்ன ஏது என்று சொல்லி கேள்வி கேட்டு பார்க்குற பழக்கம் மக்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். ஆகினாலே அவன் என்ன செய்து விடுவான் என்று சொன்னால், மக்களை தவறான திசைக்கு நேராய் வழிநடத்தி அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்குகிற அந்த காரியத்துக்கு நேராய் மக்களுடைய மூளையை சலவை செய்து விடுவான். அதற்கப்புறம் நீங்கள் என்ன பேசினாலும் என்ன செய்யாது, எடுக்கவே எடுக்காது. சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு நீங்கள் அவனை அதே இதில் அவன் அப்படியே உட்காந்துருப்பான். அவனை நீங்கள் என்ன சொன்னாலும் அவனுக்கு மண்டைக்குள்ளே போகவே போகாது. பிகாஸ் ஹி வாஸ் பிரெயின் வாஷ்ட். மக்கள் ஒரு தேவனுடைய ஊழியன் மக்களை என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் மூளைச்சலவை செய்யக்கூடாது. அவர்களை சுயமாய் சிந்திப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அவர்கள் தீர்மானம் எடுப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். சிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விசுவாசிகள் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இவங்க தான் தீர்மானம் எடுப்பாங்க. அவன் குளிக்கிறது முதல் கொண்டு இவன் தான் தீர்மானம் எடுக்கணும். நீங்கள் குளிக்கலாமா வேண்டாமான்னு பாஸ்டர்கிட்ட கேட்டு தான் குளிப்பானுங்க. எந்த துணி போடணும் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து யார் தான் தீர்மானம் எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் பாஸ்டர் தான் தீர்மானம் எடுக்கிறது. பாஸ்டருக்கு வேறு வேலையே கிடையாது, இதே தான் வேலையே. எங்கேயாவது ஊருக்கு போனால் கூட பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு பதிலாக போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு போனால் கூட அவன் காவல் காப்பான் திருடன் வந்தால் கூட இவர்கிட்ட சொல்லிட்டு போய் இவர் என்ன பண்ணுறது இல்லையா? முறைப்படி எங்கே இன்ஃபார்ம் பண்ணணும்? போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நான் 15 நாள் ஊருக்கு போகிறேன் சார், ஸ்டேஷனில் போய் சொல்லிவிட்டு எங்கள் வீடு இங்கே இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவன் வேணால் பார்த்துக்குவான். பாஸ்டர்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறது? ஸோ மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் தீர்மானம் எடுப்பதற்கு அவர்களை ட்ரெயின் பண்ணணும். ஆக்சுவலாக நீ உன்னுடைய தீர்மானங்களை தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்ன செய்துகொள், எடுத்துக்கொள் என்பதாக அவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும், பழக்க வேண்டும். ஸோ இவன் அற்புதங்களை செய்கிறான், ஜனங்களை வஞ்சிக்கிறான், ஜனங்களை ஏமாற்றி யாருக்கு நேராக நடத்துகிறான்? கிறிஸ்துவுக்கு நேராக அல்ல, அந்தி கிறிஸ்துவுக்கு நேராக இவன் நடத்துகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது 14வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. இப்போ எங்கே பார்த்தாலும் அவனுடைய இமேஜ் தான் படங்களாக வைத்திருப்பார்கள். பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்கும். இங்கே திரும்பினாலும் அந்த படம் தான், அந்த திரும்பினாலும் அந்த படம் தான், அந்த திரும்பினாலும் அந்த படம் தான். இன்றைக்கி மக்கள் தங்களுடைய படங்கள் வீதிகளிலே, போஸ்டர்களில், எல்லா இடங்களிலும் அவர்களுடைய படங்கள் இருப்பதை மக்கள் விரும்புகிறாங்களா இல்லையா? ஆமாம். இது நாளடைவில் என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் இப்படிப்பட்ட விருப்பம் உள்ளவனையெல்லாம் சேர்த்து ஒன்று பண்ணி ஒருத்தன் சொல்லுவான், இப்படிப்பட்ட படம் தான்ப்பா என்னுடைய படம் தான் சொல்லி அவன் அதிகாரம் எடுத்துட்டு அவனுடைய படங்களை வைத்து அந்த படங்களை வணங்குவதற்காக மக்களை ஏற்படுத்தி விடுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதில் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து கிறிஸ்தவர்களுக்கு நேரிடுகிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், பிரச்சனை. என்ன பிரச்சனை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள்.
15வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்பிடிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவன் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க நீங்க. இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். அதாவது ஒரு நபரை நீங்கள் துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவனை தூக்கி ஒரு சிங்க கிபியில போட்டிங்கன்னா கூட ஒரே நிமிஷத்தில் அந்த சிங்கம் அவனை ஜோலியை முடிச்சிடும், அவனும் போயிடுவான். கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பதுதான் சவால். கிறிஸ்துவுக்காக மரிக்கிறதுங்கிற ஒரே சமயத்தில் முடிச்சிடலாம், வேலை முடிஞ்சது இல்லையா? சிலர்லாம் அதுக்கு பயப்படுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஏன் பயப்படுறீங்க? இன்னைக்கு இல்லைன்னா 10 வருஷம் கழிச்சு என்னைக்காவது ஒன்றா நடக்க போகிறது, நடக்காமே நின்றும். அதான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைய ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வர்றான். அவன் சொல்கிறான், குத்துங்கன்னா அவன் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறான், அதை மட்டும் கேட்டுட்டு குத்துங்கன்னு சொல்லிட்டு அவன் நினைவு சொன்னான், சார் நீங்கள் கத்தி எடுத்து என்னை குத்துனாலும் குத்தாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் சாகத்தான் போகிறேன். 4 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ சாகத்தான் போகிறேன். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாத ஒன்றை நிகழ்த்துவதை போல நீங்கள் வந்து சாகடிக்க வர்றீங்க. நீங்கள் இந்த கத்தியில் நீங்கள் குத்துறீங்க, நான் சாகிறேன். நீங்கள் குத்தலைன்னா நான் சாகாமையே இருந்துருவனா? அவன் யோசிச்சு பார்க்குறான். ஆமாம், இல்லை கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டு. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் சொல்கிறான், நீங்கள் என்னைய குத்துறதன் மூலமா என்னைய பரலோகத்துக்கு அனுப்பிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போவீங்க. என்னைய பரலோகத்துக்கு அனுப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜெயிலுக்கு போவீங்க. இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்துட்றீங்க. எனக்கு இருக்கிற எல்லா நோய், பலவீனம், குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அடுத்த செகண்ட் ஒண்ணுமே இல்லை எனக்கு, அவ்வளவுதான். ஆனா அதே சமயத்துல நீ கைது பண்ணப்பட்டு பேப்பர்ல வந்து டிவியில வந்து ஜெயிலுக்கு போய் களி தின்னு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சொல்லுங்க முதல்ல இந்த லிஸ்ட். அவன் யோசிச்சு பார்த்தான், ஆமாப்பா நம்ம ஏன் இவனை குத்திட்டு நம்ம நரகத்துக்கு போகணும் இல்லையா? ஆகினால அவனை விட்டுட்டான். நல்லா இருக்குல்ல? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்காக ஒருவன் மரிக்கிறான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த உலகத்துல வாழ்றது இருக்குது பாருங்க, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். நீங்க கிறிஸ்தவனாக மரிக்கிறதுல ஒரு மேன்மை இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல நான். ஆனா இந்த உலகத்தில் நீங்க வாழ்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, கிறிஸ்தவனா. இப்ப நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இன்னைக்கு இருந்து நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம இப்போ உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு மரிச்சிட்டோம்னா சந்தோஷம். நாளைக்கு மரிக்கிறோம் இல்ல நாளான்னைக்கு மரிக்கிறதுக்குள்ள நம்ம ஒருவேளை நம்ம தீமையான காரியங்களை செய்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கா என்ன பண்றதுங்கிற ஒரு பயம் வருது இல்ல? சூழ்நிலை மனுஷனை மாத்தாத சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை ஊழியக்காரங்களை மாத்தி இருக்கு, எத்தனை பரிசுத்தவான்களை மாத்தி இருக்கு, எத்தனை பேதுருவே பின்னால போக வச்சிருச்சுல்ல. சூழ்நிலைகள் மனிதனை மாற்றிடும். நாம் என்றைக்குமே நாம் இன்றைக்கு இருப்பதை போலவே நாளைக்கு இருப்போம் சொல்லி சொல்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாதுங்க. நான் சொல்ல நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆகினால மனிதர்கள் யாராவது பின்வாங்கி போறாங்கன்னு சொன்னா நீங்க அவங்கள பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் என்ன செய்யும், நடக்கும். அவன் வந்து இன்னைக்கு வந்து ஆவியில் நிறைஞ்சிட்டு இருப்பான், அடுத்த நாள் பார்த்தா மொட்டை போட்டு உட்காந்துருப்பான். எங்கடா மொட்டை போட்ட அப்படின்னு கேட்டா ஒருத்தன் சொல்றான், சார் எனக்கு வியாதி சுகமான ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், கோயிலில் மொட்டை போடுறேன்னு வேண்டியிருந்தேன் சார், நேற்று வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் சார், இன்னைக்கு மொட்டை போட்டிருக்கேன் சார். என்ன பண்ணுவீங்க நீங்க அவனை? சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே செய்ய முடியாது. அனுதினமும் கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது மிகப்பெரிய சவால் இந்த உலகத்தில். எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? பொய்யே சொல்லாம வாழ்ந்துட்டு இருக்கணும். இன்னைக்கு வாழ்ந்துட்டப்பா, நாளைக்கு ஒருவேளை சூழ்நிலை மாறி பொய் சொல்லிட்டேன்னா என்ன பண்றது, திருடிட்டேன்னா என்ன பண்றது, வஞ்சிச்சுட்டா என்ன பண்றது, ஏமாத்திட்டா என்ன பண்றது, இச்சிச்சு ஏதாவது பாவம் செஞ்சுட்டேன்னா என்ன பண்றது? யோசித்து பாருங்கள். யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு 50 வயசை கடந்துட்டேன், நான் வந்து இச்சை என்கிற பாவத்திற்குள்ள விழமாட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. சிலெல்லாம் நினைக்கிறான் ஏதோ 20 வயசுல 22 வயசுல தான் இப்படியெல்லாம் பாவம் செய்வான்னு சொல்லி. 70-80 வயசுல பாவம் செய்யற ஆள் இருக்கானா இல்லையா? ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே. ஆமா, இருக்கிறார்கள்.
ஆகினாலே கிறிஸ்துவுக்காக வாழ்வது, இங்கே இவன் இந்த அந்தி கிறிஸ்து மக்களை சாகடிக்கிற விஷயத்தை அவன் செய்யவில்லை. அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், முத்திரையை போடு, வலது கையிலாவது நெற்றியிலாவது முத்திரையை போடு, அந்த லக்கத்தை எழுதிக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு என்ன பண்ண முடியும். நீ சூப்பர் மார்க்கெட்ல போய் எந்த ஜாமானம் வாங்கினாலும் அது இருந்தால் தான் உனக்கு ஜாமானம் கிடைக்கும், பருப்பு கிடைக்கும், அரிசி கிடைக்கும். பிரதர் சாட்சி சொன்னார்ல, 4.25 ரூபாய் இருந்துச்சு, 25 பைசா இல்லை, அரிசி கிடைக்கல. நீங்க 4.25 ரூபாய் வேண்டியதில்லை, அந்த நம்பர் இருந்துச்சுன்னா போதும், சாப்பாடு கிடைச்சிடும், அரிசி கிடைச்சிடும். மக்கள் என்ன நினைப்பார்கள்? என்னுடைய பிள்ளைகளை பாருங்கள், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எந்த பாவமும் அறியாத அல்லது அவற்றால் எந்த விதமான ஒரு இன்னசென்ட்டா இருக்கிறதான அந்த அப்பாவி குழந்தைகளுக்கு சோறு கிடைக்கல அப்படிங்கிறத எத்தனை பெற்றோர் பார்த்து கொண்டு சகித்துக் கொண்டு இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். என் பொண்ணு ஸ்டெஃபி இன்னைக்கு ஒரு மாம்பழம் கேட்குறா, நான் போய் கடையில் வாங்க போறேன், கொடுக்க மாட்டேங்கிறான். சரி, அது விட்டுருங்க, அது ஒரு பழம்தான், இல்லை பிரச்சனை இல்லை, யாராவது கேட்டா கூட வாங்கி கொடுத்துருவாங்க. என்ன பிரதர், நாளைக்கு சாப்பாடு இல்லை, என்ன பண்றது? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம். என்ன சொல்லுவீர்கள் நீங்கள் அவர்களுக்கு? தம்பி, நம்ம இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இந்த முத்திரையை போட்டாதான் சாப்பாடு கிடைக்கும், நம்ம முத்திரையை போட முடியாது, ஆகையால நமக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்றத அந்த குழந்தை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? குழந்தைக்கு என்ன புரிய வைப்பீர்கள் நீங்கள்? எவ்வளவு கடுமையான விஷயம் என்பதை யோசித்து பாருங்கள், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் இதிலே நாம் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எத்தனை மாதங்கள் தான் அந்த காரியம் நடைபெறுமாம்? 42 மாதம். 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா 42 மாதம். எத்தனை வருஷம்தான்? 3.5 வருஷத்தோட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கொஞ்ச காலம் இருக்கிற அந்த உபத்திரவம், அவ்வளவுதான். உபத்திரவம் இவ்வளவுதான், கொஞ்ச காலம் தான். நீங்க என்ன சொன்னீங்க? அந்த 25 பைசா இல்லாத காலங்கள் கொஞ்ச காலம் தான் இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு? யார் வந்தாலும் கொடுக்கலாம், எவ்வளவு சாப்பிடலாம், மீதம் இருக்கிறது. கர்த்தர் செஞ்சாரா செய்யலையா? ஆனால் அந்த காலத்தை கடந்து வருவது எவ்வளவு கடினமான விஷயம், யோசித்து பாருங்கள். அவர் சொன்ன விஷயத்தை நீங்க நல்லா யோசித்து பாருங்கள். அந்த தம்பி போன யூரினோட சேர்ந்து சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் என்று சொன்னால் எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உபத்திரவ காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகினால 13ஆம் அதிகாரத்தில் நாம் கண்டுபிடித்த 2 விஷயங்கள். ஒன்று, உலகத்தை ஆளுகை செய்யும் அந்த ஆதிக்க சக்தி என்கிற சர்வாதிகாரியான அந்தி கிறிஸ்து, அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு துணை போகிற உலகத்தை ஒன்றிணைத்த உலக மத தலைவன். இவர்கள் இருவரும் யாருக்கு விரோதிகள் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு விரோதிகள். கிறிஸ்துவுக்கு விரோதிகள் என்பதனுடைய பொருள் என்ன? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு அவர்கள் விரோதிகள். நம்மை துன்புறுத்துவார்கள், நம்மை கஷ்டப்படுத்துவார்கள், நம்மை அடிமைப்படுத்துவார்கள், நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுப்பார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யக்கூடாது? இதற்கு துணை போகக்கூடாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஜீவனானாலும் மரணமானாலும் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் என்ன செய்வேன்? பின்பற்றுவேன் என்று சொல்லுகிற ஒரு தீர்மானத்திற்கு நாம் எடுக்க வேண்டும். ஆகினால நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். என்ன கண்டுபிடித்திருப்பீங்கன்னு சொன்னா, இந்த 10 கொம்புக்கு 10 பேரை சொல்றது, 10 முடிக்கு 10 கிரீடத்திற்கு 10 பேரை சொல்றது, அதற்கப்புறம் 6 6 6னா என்னங்கிற அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறது, இவைகள் எல்லாம் நாம் கடந்து வந்து விட்டோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு தெரியுது உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, வேர்ல்ட்ல எங்க போனாலும் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா பணத்தை கொடுத்துடலாம், இல்லையா? இது டாலர்ல கொடுக்கறதா, யூரோல கொடுக்கறதா, ரிங்கிட்ல கொடுக்கறதா, திராம்ஸ்ல கொடுக்கறதா, ரூபாயில கொடுக்கறதா கிடையாது. கூகுள் பே ஸ்கேன் பண்ணு, பணம் போயிடும், போதில்லை. ஸோ வேர்ல்டு எப்படி அந்த சூழ்நிலைக்கு நேராய் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது நம்மளால. இதுவே ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன சொல்லும் பொழுது மக்களுக்கு என்ன செய்யாது? சில விஷயங்கள் புரியாது. எப்படி இதெல்லாம் நடக்க போகுமா, நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மக்களுக்கு புரியாத ஒரு விஷயம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனுஷன்கிட்ட மிருகங்களுக்கு சிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க, காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கு. அப்போ அவன் கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிறான், அது எங்கே இருக்குது, எங்கே போகுது, எங்கே வருதுங்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணுறான், உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். அடுத்தது என்ன பண்ணுவான், மனுஷனுக்கு சிப் போட்டான்னா நம்ம எங்கே போகிறோம், எங்கே வரோம், என்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் அவன் பார்த்துட்டே இருப்பான். அவன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவான், இல்லையா?
நம்ம தூங்குறோமா, எந்திரிக்கிறோமா, சாப்பிட்றோமா, படுக்கிறோமா, போகிறோமா, வர்றோமா அப்படிங்கிறது எல்லாம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிடும். இப்போவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம்னு நமக்கு தெரியும். நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஏதாவது ஒன்று இல்லையா, கேருபீன்கள் சேராபீன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம் சொன்னால் 10 பேர் 10 லிஸ்ட் லைனாக கொண்டு வந்து நிறுத்திடுறான், அவனே கொண்டு வந்து நிறுத்திடுறான். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது நம்ம அடித்து பார்த்து இந்த மைக் வாங்கலாம்னு சொன்னால் 10 சாய்ஸ் அவன் கொண்டு வந்து நிறுத்திடுறான். இதெல்லாம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்திடுறான். இப்போ இது நான் இதை பார்க்கிறேன் என்பது அவனுக்கு எப்படி தெரியும்? புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணுறீங்க, ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி சென்னைக்கு போகிறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிட்டீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சது நீங்கள் தேடுறீங்கன்னு சொல்லிட்டு, அந்த 25ஆம் தேதி 180 பேர் ஃப்ளைட் பண்ணுற ஒரு ஃப்ளைட்டில் ஒரு 500 பேர் அவன் சர்ச் பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டான்னா 3000 ரூபாய் டிக்கெட் 6000 ரூபான்னு கொண்டு வந்து நிறுத்திடுவான். டக்குன்னு கொண்டு வந்து நிறுத்திடுவான். நீங்க பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு 3000 பார்த்துருப்பீங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 6000 இருக்கும் டிக்கெட். என்ன காரணம்? மக்கள் பார்க்குறாங்க. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுவான், இந்த 180 பேர் கண்டிப்பா எனக்கு புக் ஆகும். ஏன்னா 500 பேர் பார்த்துருக்கான், டிக்கெட் இருக்கான்னு சொல்லி. எத்தனை பேர் பார்த்துருக்கான்? 500 பேர். அப்ப எத்தனை டிக்கெட் புக் ஆகும் எனக்கு? 180 பேர் எப்படினாலும் புக் பண்ணிடுவான். சரி, 180 பேர் புக் பண்ணல, 150 தான் புக் பண்றான். அவனுக்கு என்ன நஷ்டம்? 6000 ரூபாய்க்கு 3000 ரூபாய் கொடுத்து போக வேண்டிய ஃபிளைட் 6000 ரூபாய்க்கு புக் பண்ணியிருக்கான். 180 பேர் போக வேண்டிய ஃபிளைட்ல 150 தான் புக் பண்ணியிருக்கான். மிச்சம் 30க்கு என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா கடைசி நேரத்தில் திரும்ப விலையை குறைச்சிருவான். 3 மாசத்துக்கு முன்ன புக் பண்ண 1000 ரூபாய், நாளைக்கு போறவனுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். உல்டாவா நடக்கும், சில விஷயங்கள் நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா இவனுடைய கண்டுபிடிப்புகள். இதெல்லாம் நம்ம சிந்திச்சே பார்க்க முடியல. அவன் அதை வாட்ச் பண்றதுக்கு அந்த விஷயத்தை அவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். ஸோ நாம் நினைக்கிற உலகம் வேறு, நடந்து கொண்டிருக்கிற உலகம் வேறு. அதிலும் 40-50 வயதை கடந்தவர்களுடைய உலகம் வேறு. 2000க்கு அப்புறம் பிறந்தவர்களுக்கு பேரு 2K கிட்ஸுங்கிறான். கேட்டா என்ன கிட்ஸா? 2K கிட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டுமே கோளாறு, மனசும் கோளாறு, மூளையும் கோளாறு. அவனை நிதானிக்கவே முடியறதில்லை. அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி நம்ம நிதானிக்கிறதுக்குள்ளேயே வேலையை செஞ்சு முடிச்சிடறானுங்க. தபால் வேலையை முடிச்சிடறானுங்க. சொல்ற உள்ள போகவும் மாட்டேங்குது அவனுக்கு. அவன் சொல்றான், நான் சொல்றது உங்களுக்கு புரியாத நம்மளே கேட்கிறான். நம்ம இது உண்மையே புரியல தம்பி, உனக்கு என்ன புரிய போகுது அப்படின்றான், நம்மளே சொல்லிடுறான். ஸோ உலகம் வித்தியாசமாய் போய் கொண்டிருக்கிறது. ஒருவன் சர்வாதிகாரி, இன்னொருவன் சர்வமத தலைவன். இவன் 2 பேருமே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதிகள், எதிரிகள். அவர்களுடைய விசுவாசத்திற்கு அவர்கள் மிகப்பெரிய சவால்களாய் வழங்கக்கூடியவர்கள். நம்முடைய விசுவாசம் தேவனை பற்றியதாக இருக்கட்டும். நம்முடைய விசுவாசம் ரட்சிப்பிலே, தேவனுடைய திட்டத்திலே, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே மையப்படுத்தப்பட்டதாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை பொழுதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற காரியங்களை கர்த்தாவே நிதானமாக தியானிக்க நீர் எங்கள் மேல் பாராட்ட நல்ல தயவுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உலகத்தினுடைய சர்வாதிகாரியும் உலகத்தினுடைய சர்வ மத தலைவனும் எங்கள் ரட்சிப்புக்கும் எங்களுடைய விசுவாசத்திற்கும் மிகப்பெரிய சவாலாய் கடைசி நாட்களில் இருப்பார்கள். நாங்கள் பிரச்சனைகளுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக போவோம் என்கிறதான விஷயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பித்தீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை, எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் விட்டு விடாதபடி தேவரீர் எங்கள் மேலே இரக்கம் பாராட்டி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கனமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.